சோ அந்த மகிமை நெக்ஸ்ட் எங்க போனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகம புஸ்தகம் 24:16 போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? படிக்கக்கூடியவங்க யாராச்சும் பட்டுன்னு படிச்சு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இது ஆஃப் பண்ணு. பயங்கர சூடா அடிக்குது. இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாட்கள் அதை மூடி இருந்தது. இப்ப மகிமை எங்க இருக்கு அப்படின்னா, சீனாய் மலையில் இருக்கு. சீனாய் மலை. ஓகே தம்பி, இங்க வாங்க. இதை கொஞ்சம் அப்படி பக்கத்துல வச்சிருங்க. சாரி, உங்களை ரொம்ப வேலை வாங்குறேன். சீனாய் மலை. இப்ப மகிமை எங்க இருக்கு அப்படின்னா, சீனாய் இல்ல தம்பி, அந்த ஃபேனை பக்கத்துல. இன்னும் கூட கொஞ்சம் வாங்க. பயப்படாம வாங்க. ஓகே ஓகே, குட். சுத்த வேண்டாம். ஓகே, குட். சீனாய் மலைக்கு மகிமை போயிடுச்சு. ஏன் சீனாய் மலைக்கு போச்சு ஏதேன் தோட்டத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சீனாய் மலையில தான் வாசமாக இருக்கிறார். அப்ப ஆதாமுக்கு மகிமை எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்படின்னா ஆதாமை விட்டு போகும் பொழுது எங்கதான் போகும்? கர்த்தர்கிட்ட தான் போகும். அப்ப சீனாய் மலைக்கு போயிடுச்சு. அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா, யாத்திராகமம் 40:35 இத நீங்க படிச்சீங்கன்னா, மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் அப்ப கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இறங்குது. ஆசரிப்பு கூடாரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல டேபர் நேக்கல்ல மகிமை எந்த இடத்துல போய் உட்காரும்? நீங்க படிச்சிருக்கீங்களா எங்கேயாச்சும் பைபிள்ல? ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துல ஏகப்பட்ட இடம் இருக்கு. பலிபீடம் இருக்கு, வெங்கல தொட்டி இருக்கு, தூப பீடம் இருக்கு, மேசை இருக்கு, குத்து விளக்கு இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு, கிருபாசனம் இருக்கு. மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்துல எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பார்? படிச்சதே இல்லை, பைபிளே படிக்கிறது இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலம்னா எந்த இடம்? பர்டிகுலர் பிளேஸ். உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில தான் இருப்பார். இந்த உடன்படிக்கை பெட்டியில தான் மகிமை இருக்கும். இப்ப மகிமைனா என்னன்னு சொன்னேன், ரிப்பீட் ப்ளீஸ். ஆளுங்க எல்லாம் வாயை திறந்து சொல்லு. மகிமைனா என்ன? இது பைபிள் ஸ்டடி. நான் வாத்தியாரு, நீங்க ஸ்டூடெண்ட். நான் பாஸ்டும் கிடையாது, நீங்க விசுவாசியும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்து கொள்ளுங்க. நான் வாத்தியார், பெரம்பு இல்லாத வாத்தியார். பெரம்பு இருந்தா சப்புன்னு கொடுக்கலாம், பெரம்பு இல்லை. ஒரு அல்லையா சொல்லு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப உடன்படிக்கை பெட்டியில மகிமை இருக்கு. மகிமைனா என்ன? ஆளுகை. அப்ப பெட்டியில மகிமை இருந்தா இந்த பெட்டி ஆளுகை செய்யணுமா வேண்டாமா? ஆளுகை செய்யணும் இல்ல? ஆளுகை செஞ்சிச்சான்னு பாக்குறீங்களா? பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம்
கடைசி 2 வசனம். 1 சாமுவேல். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் புருஷனும் இறந்து போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி, இப்ப பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போனபடியால் இஸ்ரவேலர்கள் கிட்ட இருந்த மகிமை பெட்டியோடு போயிடுச்சுடா. பெலிஸ்தியர்கள் கிட்ட மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. பெட்டி தான் போச்சு, ஆனா மகிமை போச்சுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஏன்னா பெட்டியில தான் என்ன இருக்கு? மகிமை இருக்கு. இவங்க எடுத்துட்டு போனவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? 5ஆம் அதிகாரத்துல அவங்க கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க பெட்டிய. அவங்க கோயிலுக்கு சாமிக்கு பேர் என்ன தெரியுமா? தாகோன். அவங்க கோயில் சாமிக்கு பேர் என்ன? அப்படி தாகோன் ஸ்டைலா இருக்கிறார். இவங்க பார்த்தாங்க, டேய் இஸ்ரவேலுடைய கடவுள் பெட்டி கடவுள்றாங்க. இங்க வர்ற பெட்டியை கும்பிடுறாங்க லூசு பசங்க. நம்ம கடவுள் பத்தியா? சும்மா கையில ஈட்டியும் வேலும் மயிலும். நம்ம கடவுள் எவ்வளவு அழகா இருக்காரு, நல்லா கிரீடம் வச்சு சும்மா ஜம்மு நிக்கிறாரு பேர். சரி, இந்த பெட்டியை கொண்டு போய் வீட்லயா வைக்க முடியும்? இது இஸ்ரவேலுடைய கடவுள் தானே, கடவுளுக்கு கடவுள் ஒத்து போகட்டும். அதனால இந்த பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சிடலாம்? நம்ம கடவுள் கோயில்ல வச்சிடலான்ட்டு தாகோன் கோயில திறந்து உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா தாகோன் தலைகீழ விழுந்து கிடக்கிறாரு பெட்டிக்கு முன்னாடி. தலை தனியா போச்சு, கை தனியா போச்சு, காலு தனியா போச்சு, அப்படியே ஒண்ணும் இல்லாம கிடக்கிறாரு. பூசாரிகள் பார்த்தாங்க, டேய் என்னடா ஆச்சு? டேய் பெட்டி கடவுளுக்கு முன்னாடி நம்ம கடவுள் குப்பரை சாஞ்சிட்டாரா, ஆசாரிய கூப்பிடுறான்னு சொல்லி நல்ல நீளமா ஆணி எடுத்துட்டு வந்து நல்லா தலைக்கு 2 ஆணி, நல்லா இறுக்கமா அடிட, கைக்கு 2 ஆணி, காலு இடுப்புக்கு 2 ஆணி, மறுபடியும் கடவுளை அடி வச்சிட்டாங்க. அடுத்த